ஆட்டு ஈரல் மிளகு சேர்த்து எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கந்ததும் 2 தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் அதோட 1 ஸ்பூன் மிளகையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். மிளகை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிளகு பொடிக்கன்னா மிளகை அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவு ஈரலை நல்லா கழுவி தண்ணியை பிழிஞ்சு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்து அந்த கவுச்சி வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகா பொடியை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரத்தை பார்த்து சேர்த்துக்கங்க. கம்மியாக தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க. நல்லா கிளறிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. இடையில ஒரு 2 முறை திறந்து கலக்கி விடுங்க. இது சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வாரத்தில் ஒரு முறை அவசியம் எல்லோரும் சாப்பிட்ணும். இரத்த பற்றாக்குறைக்கு இது ரொம்பவே நல்லது. எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.